நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் அணியின் கேப்டனான ருத்ராஜ் கைக்வாட் ஐபிஎல் கிரிக்கெட் ஜெர்னி பற்றி ஷார்ட்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ருத்ராஜ் கைக்வாடோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் தசரத் கைக்வாட். இவர் பார்த்தீங்கன்னா 1997 ஜனவரி 31 மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற புனேயில் தான் இவர் பிறக்கிறாரு. இந்தியாவில் இருக்க பல பேர் இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமுக்காக கிரிக்கெட் விளையாடணும்னு ஆசை இருக்கும். அதே கனவு பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாடுக்கும் வருது. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா சிறு வயசுலேயே முறையாக பயிற்சி அகாடமியில் ஜாயின் பண்ணிட்டு பல டொமஸ்டிக் மேட்சஸ் விளாட ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனாக இவர் நல்லா செயல்பட ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போ தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா விஜயகாசர் ட்ராஃபியில் தான் 2016 to 2017 தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த விஜயகாசர் ட்ராஃபியில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரராக கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஸோ இவரோட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏ டீமுக்கு இவங்க செலக்ட் பண்ணுறாங்க. இந்தியன் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஹோம் சீரிஸ் நடக்குது. ஸ்ரீலங்கா ஏ டீமும் வெஸ்ட் இண்டீஸ் ஏ டீமும் வராங்க. ஸோ அவங்களுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா இவர் நல்ல நாக்கில் நிறைய குரூசியல் நாக்கில் ஆட ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பார்த்தீங்கன்னா 2019 ஐபிஎல் டீமில் பேஸு பரிசான 20 லட்சத்துக்கு இவர் எடுக்கிறாங்க. பட் அந்த வருஷம் ஐபிஎல் சீசனில் பார்த்தீங்கன்னா இவருக்கு பெஞ்சில் தான் உட்கார வைக்கிறாங்க. எந்த ஒரு மேட்சஸும் விளையாட கொடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு 2020 தான் இவருக்கு ஃபஸ்ட்டு ஐபிஎல் டெபியூட் ஆகுது. அதாவது பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் அணி பார்த்தீங்கன்னா அந்த 2020 சீசனில் பார்த்தீங்கன்னா கொரோனா டைம்னால பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா யூஏஇ அங்கே போய் கிரிக்கெட் ஆட ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த சீசனில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கிங்ஸ் சென்னை சூப்பர் அணி பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக விளாண்டுச்சு. அதனால் இனிமேல் செமிஃபைனலே போக முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இளம் வீரருக்கு வாய்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இளம் வீரர்கள் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட் வராரு. ஸோ அவருக்கு ஃபஸ்ட்டு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அவர் டக் அவுட் ஆகி வெளியே போகிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு டெபியூட்டே பார்த்தீங்கன்னா மோசமாக தான் அமையுது. அதுக்கப்புறம் நடந்த 6 இன்னிங்ஸில் மேட்ச் அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ அந்த 6 இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 350 அடித்து எல்லாரோடைய கவனத்தையும் திருப்புறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த சீசனில் பார்த்தீங்கன்னா 204 ரன்கிட்ட அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2021 அவருக்கு ஐபிஎல் சீசனில் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனாக ஃபேவ் டு பிளஸ் கூட இறங்குறாரு. ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக பார்த்தீங்கன்னா இவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த சீசனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 635 ரன்கிட்ட அடிக்கிறாரு. மொத்தம் 16 இன்னிங்ஸில் ஆடி ஆஃப் செஞ்சுரி பார்த்தீங்கன்னா 4 ஆஃப் செஞ்சுரிஸ் அடிக்கிறாரு. ஒரு செஞ்சுரி அடித்து சிஎஸ்கே டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா அந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ஃபைனலில் போய் கப் அடிக்கிறாங்க. ஸோ அதுக்கு முக்கியமாக காரணமாக இவர் அமைகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் நிறைய டொமஸ்டிக் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நல்லா இம்ப்ரெசிவாக ஆட ஆரம்பிக்கிறாரு. அது மாதிரி ஐபிஎல்லையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஆட ஆரம்பிச்சதில் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டீம் இவருக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதாவது T20 டெபியூட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ரீலங்கா டீமுக்கு எதிராக 2021 அவர் வாய்ப்பு கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடிஐ டெபியூட்டாக பார்த்தீங்கன்னா இவருக்கு சவுத் ஆஃப்ரிக்கா டீமுக்கு அகேன்ஸ்டாக அக்டோபர் 2022 இவருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ இவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 2021 அப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு 2022 ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா இவரை 6 கோடிக்கு பார்த்தீங்கன்னா இவங்க சென்னை சூப்பர் அணி பார்த்தீங்கன்னா இவர் ரீட்டைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் 2022 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 மேட்சஸ் விளாண்டு 368 ரன்கிட்ட எடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 350 அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2023 ஐபிஎல்லில் 16 மேட்சஸ் ப்ளே பண்ணி கிட்டத்தட்ட 590 ரன்கிட்ட அடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 450 அந்த சீசனில் ரிஜிஸ்டர் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் 2024 ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா இவரை கேப்டனாக நியமனம் பண்ணுறாங்க. ஏன்னா தோனி பார்த்தீங்கன்னா தன்னுடைய கேப்டன்சியை விட்டு வெளியே போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரோட ஐபிஎல் நாக்கை பார்த்து இவருக்கு கேப்டனாக கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 மேட்சஸ் ப்ளே பண்ணிக்கிறாங்க. 550 ரன் அடிச்சிருக்கிறாங்க. 550 ரன்கிட்ட அடிச்சிருக்கிறாரு. ஹையஸ்ட் ஸ்கோராக பார்த்தீங்கன்னா 108 ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு இந்த வருஷம் ஐபிஎல்லில் தான். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 450 ஒரு 100 அடிச்சிருக்கிறாரு. இவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 146 ஸ்ட்ரைக் ரேட்டில் போயிட்டுருக்காரு பேட்டிங்கில். அது மட்டும் இல்லாமல் அவரோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 63 ஆவரேஜில் போயிட்டுருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட ஆவரேஜ் 40 to 45 தான் வந்துருக்குது. இதான் அந்த ஐபிஎல் சீசனில் தான் முறை பார்த்தீங்கன்னா 63 கிட்ட ஆவரேஜ் வச்சு விளாண்டுருக்கிறாரு. இது வரைக்கும் அவர் 62 மேட்சஸ் ஐபிஎல் டீமில் விளாண்டுருக்கிறாரு. கிட்டத்தட்ட 1850 200 வச்சுருக்கிறாரு. டோட்டலாக இது வரைக்கும் ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2306 ரன்ஸ் கிட்ட அடிக்கிறாரு. இந்த வருடம் ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா டாப் ரன் ஸ்கோரரில் 2nd பிளேஸாக இவர் பிடிச்சிருக்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு பிளேயரை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.